அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெட்டு தமிழ், டிஎன்பிஎஸ்சி தமிழ், அதுக்கு நம்ம இப்போது எப்படி படிக்கலாம்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். 7 வாரத்தில் தமிழில் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா இயலையும் நம்ம படித்து முடிக்க போகிறோம். அதுக்கான ஒரு பிளான் தான் இது. ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கோன்னா 10th இயல் 1, 2வது நாள் 9th இயல் 1, டே 1ல் 8th இயல் 1, டே 4th 7th இயல் 1, அடுத்து இயல் 1, 2. ஏன் அப்படி போட்டிருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ 10th படிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே ஒவ்வொரு இயலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். கொஞ்சம் அதாவது 10th மட்டும் முடிச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம டச் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இது 10th, 9th, 8th, 7th, 6th அந்த ஆர்டரில் போட்டிருக்கோம். இது முடித்த பிறகு இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இவ்வளோ நாளும் 10th இயல் 1, இயல் 2, இயல் 3 அப்படி படிச்சுட்டே வருவோம். அப்புறம் அதில் ஒரு டெஸ்ட் எழுதுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கோம். அடுத்து செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் மிக்ஸ் ஆகியிருக்கும். தேர்ட் வீக்கு, 4th வீக்கு, 5th வீக்கு, 6th வீக்கு, 7th வீக், 7th வீக்கோட நமக்கு முடிஞ்சிடும். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் டெஸ்ட்டு பேட்ச் வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே படிக்கிறது 10th இயல் 1 அப்படின்னா, உங்களுக்கு காலையிலேயும் அதுக்கு முந்தின நாள் நைட்லேயே 10th இயல் 1க்கான ஒன்லைன் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் படிச்சுட்டு அடுத்த நாள், இப்போ இன்றைக்கி நான் நைட்டு 10 மணிக்கு தரேன்னா, நாளைக்கு நீங்கள் நைட்டில் அந்த 10th இயல் 1 ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும். ஒன்லைனர் மட்டும் படித்தா போதும். பட் நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நம்ம ஆன்லைனே ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தமிழுக்கு தமிழ் மட்டும் டெட்டு தமிழ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் படிக்கிறதுக்கான தமிழுக்கு மட்டுமான டெஸ்ட் பேட்ச். இதில் ரொம்ப கஷ்டமான இந்த இலக்கணம், அதாவது கஷ்டமான இல்லை, ஒருவேளை புரிஞ்சிக்கிட முடியாத ஏதாவது டாபிக் இருக்குது அப்படின்னா, இலக்கணமோ அல்லது பாடத்திலே ஏதாவது ரொம்ப கஷ்டமானதாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வீடியோவும் கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்குது. யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், எப்படி இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ.